பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு ஒரு சில சிறு சிறு வசனங்களை இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன். அவைகள் மிகவும் நமக்கு நேர்வழியை சென்றிட உதவும். அல்லாஹ்வுடைய வசனங்களில் எவ்வளவு பொருள் பதிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் உதவும். 28வது வசனத்திலே 76, 77 இந்த 2 வசனங்களும் என்ன கூறுகின்றன என்பதை பார்ப்போம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபர்ஹீன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதன் பொருளை பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பெருமை கொண்டு மகிழ்ச்சி அடைபவர்களை நேசிக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். மக்களை பெருமை எதனால் பொய் 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 பேசி பெருமை அடைபவர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு தகுதியிலே தாம் பெரியவர்களாக நினைத்து கொண்டு பொய் பேசி மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார். ஆனால் அல்லாஹ் இவர்களை நேசிக்க மாட்டார் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. மேலும் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன் என்றும் கூறுகிறார். இதை நாம் இந்த வசனத்தில் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது 77வது வசனத்திலே 28வது அத்தியாயத்திலே நிச்சயமாக அல்லாஹ் குழப்பவாதிகளை நேசிக்க மாட்டான். இந்த குழப்பம் எவ்வளவு தெரியுமா? பாருங்கள், இன்று இணையதளத்திலே பாருங்கள், ஒவ்வொருவரும் பேசுவது என்னென்ன குழப்பமான செயல்களை மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக பொய்யை மையமாக வைத்துக்கொண்டு செய்யாததை எல்லாம் செய்ததாகவும் செய்யப்போவதெல்லாம் செய்வேன் என்று உத்தரவாதம் கூறி பொய் உத்தரவாதம் கூறி அவர்களை என்ன செய்கிறார்கள்? மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வல்பித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று அல்லாஹ் கூறுவான். குழப்பம் விளைவிப்பது கொலை செய்வதை விட மிக கொடூரமான செயல், பாவமாகும் என்பதாக கூறுகிறார். இன்று குழப்பமாக இன்று அரசியல்வாதிகள் தலைவர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் மேற்பட்ட தலைவர்கள் குழப்பவாதி தலைவர்கள் இருக்கிறார். இவர்களெல்லாம் பொறுப்பாளிகள். நாளைக்கு ஒரு பொறுப்பை கேட்பார் என்பதை மறந்து குழப்பம் செய்வதை அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த அரசியல்வாதிகள் நிச்சயம் அறிந்து கொண்ட வேலையே இந்த வசனம் இது. அதுபோக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அழிவு ஒன்று நிச்சயம் உண்டு, ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்பது நிச்சயம் உண்டு என்பதை இவர்கள் அறிகிறார்கள் என்று அறியவில்லை என்றுதான் பொருள். ஏனென்றால் அந்த அறிந்திருந்தால் ஏதாவது இவர்களுக்கும் கடவுள் பக்தி உண்டு. எங்கெங்கோ சென்று கடலில் மூழ்கி கடவுள் பக்தி காண்பிக்கிறார்கள், மலையில் சென்று கடவுள் பக்தி காண்பிக்கிறார்கள். அதனால் அதில் எந்த ஒரு பொருளும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் செயற்கையாக கடவுள் பக்தியாக இருக்குது. உண்மையிலே இவர்கள் கடவுள் பக்தி அதிகம் இவர்களுக்கும் இருக்கும் என்றால் இவர்கள் இந்த என்ன செய்ய மாட்டார்கள்? ஆணவம் பெருமை கொண்டு நடந்து கொள்ள மாட்டார்கள். தன் தவறை ஒப்புக்கொள்வார்கள். மக்களுக்காகத்தான் நாம் என்பதை அறிந்து மக்களுக்கு சேவை செய்ய முடிவு செய்வார்கள். ஏனென்றால் மக்கள் வரிப்பணத்துடன் சம்பளத்தை வாங்கி கொண்டு மக்களுக்கு எதிராக செய்வது தான் இவர்களை முழு தொழிலாக இருக்கிறது. இது சற்றும் ஏற்றுக்கொள்ளப்படாத அரசியல். இந்த அரசியலில் இவர்கள் உழுந்து அரசியல் நோக்கத்தை முற்றிலுமாக இவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்றே கூறலாம். அந்த காலத்தில் கலிஃபா அபூபக்கர் போன்றவர்கள் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதை அரசியல் செய்தார்கள். அப்பழுக்கற்ற அரசியலை செய்தார்கள். அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டவர். அப்படிப்பட்ட அரசியல் செய்தவர்கள் நமது இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள். அவர்களிடமிருந்து இவர் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக பின்வரும் சமுதாயத்துக்கு எவ்வளவு மோசமான அரசியல் கற்றுத்தருகிறார்கள் என்று பாருங்கள். சம்பாதிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், தவறான முறைகள் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட அரசியலை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். கடவுளிடம் சென்று இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு காட்ட வேண்டும். மா தஸ்பிகு மின் உம்மத்தின் அஜலஹா வமா எஸ்தாஃபிரூன் என்று அல்லாஹ் கூறுவான். 15வது வசனத்தில் 5வது வசனமாக 15வது அத்தியாயத்தில். இதன் பொருளை பாருங்கள். எந்த ஒரு சமுதாயமும் தங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தவணையை முந்தவும் மாட்டார்கள், அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள். அவர்களுக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே என்று என்பது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். வமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா வமா ததிரி நப்சுன் மாதா ஐய அல்லது தமூத் என்று அல்லாஹ் தன் மறையிலே கூறுவான். எந்த ஆன்மாவும் நாளை எதை சம்பாதித்துக் கொள்ள போகும், நன்மையா தீமையா என்பதை இன்று அறியாது, அல்லாஹ் அறிவார். மேலும் எந்த ஆன்மாவுக்கு எந்த இடத்திலே, இந்த உலகத்திலே மண்ணிலே எந்த இடத்திலே அவர்களுக்கு மரணம் நிகழும் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக அறிவார். எனவே இந்த நிலையிலே இவர்கள் கடவுளை என்ன செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு கடவுள் கோயில்களையும் திறந்து வைத்து கொண்டு ஒரு சாராருக்கு தவறு தீங்கிழைத்து கொண்டு இவர்கள் நல்லவர்கள் போல் வேடமடைந்து வருவது இவர்களுக்கு நல்லதில்லை.
இவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம் என்றால் துவா செய்ய வேண்டும். இவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் தான் மாற்ற வேண்டும். இவர்கள் நன்மை அடைய வேண்டும் அல்லவா? இவர்கள் மனிதர் தானே. அவர்கள் தான் மனிதர்களை பிற மனிதர்களை வெறுக்கிறார்கள். நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. இவர்களுக்காக நாமும் துவா செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகந்த அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.